ஹாய் வணக்கம். நான் உங்கள் யூகேயிலிருந்து பிரகாஷ். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் பங்குச்சந்தையில் எப்படி அந்த பாசிவ் இன்கம் உருவாக்குறது, அடுத்தது காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்படி உருவாக்கலாம்ன்றதை நான் போன வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்லுவேன் என்று கதைச்சிருந்தேன். அது எப்படி வந்தால், முதல் நாங்கள் பங்குச்சந்தையில் ஒரு 5 லட்சம் ரூபா பணம் முதலீடு செய்கிறோம். அந்த 5 லட்சம் ரூபா பணத்தினை 3 வருடத்தில் 10 லட்சமாக மாற்றணும். அப்படி ஒரு 5 தடவை நீங்கள் அதை முயற்சி பண்ணணும். அந்த 5 தடவை ஃபஸ்ட்டு 3 வருடத்தில் 10 லட்சமாக மாறும். இப்போ செகண்ட் 3 வருஷத்தில் 20 லட்சமாக மாறும். 3ஆவது அது 40 லட்சமாக மாறும். பிறகு அது அடுத்த 3ஆவது வருடத்தில் 80 லட்சமாக மாறும். பிறகு அடுத்த 3ஆவது வருடத்தில் அது 1,60,00,000 மாறும். அந்த 1,60,00,000 மாறும் பொழுது தான் உங்களுக்கு பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இது நீண்டகால அடிப்படையிலான இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன். அதாவது 15ஆவது வருஷத்தில் 1,60,00,000 மாறிடும். அந்த 1,60,00,000 கிட்டத்தட்ட 12 வீதம் வைங்க. 12 வீதப்படி பார்த்தாலே 18 லட்சம் ரூபா பணம் உங்களுக்கு ஒரு வருஷம் பங்குலாகமாக உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து கிடைக்கும். அந்த பங்குலாகத்தை நீங்கள் திரும்ப அதிலேருந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்களா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மேலும் பல கோடிகளாக மாறும். அதான் நம்ம அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றா இப்படித்தான். அதே மாதிரி பேசிவ் இன்கம்னு சொல்லியிருந்தான். அந்த பேசிவ் இன்கம் எப்படின்னா, உங்களுக்கு அந்த 1,60,00,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் பெறுது. அப்போ நீங்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்து கொண்டே அந்த 18 லட்சம் ரூபா பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்கள் என்று அது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். இதுதான் பாசிவ் இன்கத்துக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் அந்த ஒரு 15 வருஷத்தில் உங்களுக்கு 18 லட்சம் ரூபா இலங்கை பங்குச்சந்தையில் நீங்கள் உங்களுக்கு 18 லட்சம் ஒரு வருஷத்துக்கு பங்குலாக கிடைக்குதுண்டா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ அதையோடு நீங்கள் வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது. வேலைக்கு சென்றால் தான் நீங்கள் அடுத்தடுத்த படிகளை நீங்கள் முன்னேறி கொண்டு போகலாம். அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கடன் பொறிக்க எப்படி சிக்கிறாங்க, அந்த கடன் பொறிக்க நீங்கள் எப்படி சிக்காமல் இருக்கணும். இப்போ எங்களை மாதிரி வளர்ந்து வர ஆக்கள் கடன் பொறியில் போய் மாட்டுப்படுவாங்க. அந்த கடன் பொறிக்க நீங்கள் மாட்டுப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும். இப்போ என்ன எடுத்துக்கொண்டா, நானே கடன் பொறிக்க மாட்டுப்பட்டிருக்கேன். அந்த கடன் பொறியிலேருந்து நானும் எப்படி வெளியில் வந்தேன். நான் அதே மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்கள் அந்த கடன் பொறிமுறைக்கு கூடுதலாக போய் மாட்டுப்படக்கூடாது. அதாவது அடுத்த வீடியோவில் இதைத்தான் சொல்ல போகிறேன். அந்த கடன் பொறிமுறைக்கு இப்போ வளர்ந்து வர இளைஞர்கள் எப்படி அதுக்குள்ளே மாட்டுப்படாமல் இருக்கணும், அதுக்கே எப்படி தப்பிக்கணும் தான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு நீங்கள் யோசிக்கலாம், 15 வருஷம் செல்லும் அந்த அடுக்கு தொடர அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்டை அடைகிறதுக்கு என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்ன செய்கிறது, சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் 5 வருஷத்துலேயும் செய்யலாம், 10 வருஷத்துலேயும் செய்யலாம். அது ஒவ்வொரு ஆக்கள் தான் வசதிக்கு ஏற்ப. நான் சொல்கிற விடயம் அடிப்படையிலிருந்து முன்னுக்கு வர்ற இளைஞர்கள் தான் இந்த விஷயத்தை நான் 15 வருஷமாக இந்த காம்பவுண்டிங் எப்படி உருவாக்கி அதில் எப்படி பாசிவ் இன்கம் போடலாம்ன்றதை நான் சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்றைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ. நிறைய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, எப்படி ஸ்ரீலங்கா மார்க்கெட்டில் கவுட் ஓப்பன் அக்கௌண்ட் மெசேஜ்லையும் அடுத்து ஹோல்ட் பண்ணி கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஷோட்டாக போடுறேன் பாருங்க. இதில் சிஎஸ்சி அண்டு ஒரு ஆப் இருக்குது. இதைத்தான் போய் உங்களோட ஆப்போட போய் இறக்கணும். இதுக்கு போனீங்களா இப்படி ஒரு கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இல்லை பொருள்லேருந்து ஓப்பன் பண்ணலாம் நேரடியாக. அது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். கொமர்ஷியல் பேங்கோ இல்லாட்டி சம்பத் பேங்கோ பேனாசியா பேங்கோ ஒரு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட ஐடிகளை கொடுத்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இது ஸ்ரீலங்கா இருந்தோ பொருள்லேருந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இந்த அவர் சர்வீஸ்க்கு போனீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் நடக்கும். இதுக்கு போனால் ஒரு ப்ரோக்ரஸ் வரும். இதுக்கு போனால் அந்த 20க்கும் மேற்பட்ட ப்ரோக்ரஸ் கம்பெனியும் வரும். அதனூடாக எது உங்களுக்கு விருப்பமோ தமிழாக்களும் இருக்கிறாங்க, கால் பண்ணி கேட்கலாம், ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.